உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நாம எத்தனையோ திமுகவுடைய கொத்தடிமையை பார்த்திருப்போங்க. ஆனா இந்த செந்தில்வேல் மாதிரி ஒரு திமுகவுடைய ஆஸ்தான கொத்தடிமைய பார்க்கவே முடியாது. திமுக கொத்தடிமைகள் எல்லாத்தையுமே வரிசையில நிப்பாட்டி, எப்பா இதுல யாருப்பா திமுகவுடைய பயங்கரமான கொத்தடிமை சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோம் அப்படின்னா, செந்தில்வேல் தான் கையை தூக்கிட்டு நான் தாங்க திமுகவுடைய பயங்கரமான கொத்தடிமை அப்படின்னு சொல்லி அவரை ஒப்புக்கொள்வார். அந்த அளவுக்கு தான் செந்தில்வேலுடைய கொத்தடிமைத்தனம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சன் டிவி இருக்காங்க தெரியுமா, இந்த சன் டிவி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சேனல். சோ திமுகவுக்கு ஆதரவாகத்தான் அவங்க எப்பொழுதுமே செய்தி போடுவாங்க. ஆனா சன் டிவிக்கே விபூதி அடிக்கும் விதமாக செந்தில்வேல் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கொத்தடிமைத்தனத்தை செய்திருக்கின்றார். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, குறிப்பாக செந்தில்வேல் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற சதிசூழ்ச்சி அரசியல், ஸ்டிக்கர் அரசியலை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் மூலமாக நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில பாத்திரலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 நாட்கள் போராட்டம்ங்க. அந்த போராட்டம் இன்றைய தினத்துல முடிவுக்கு வந்திருக்கின்றது. மத்திய அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் பதவி விலகுவதாக அவர் அறிவித்து விட்டார். ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஸோ இந்த வெற்றி என்பது முழுக்க முழுக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த அந்த போராட்ட குழுவினர் இருக்காங்க தெரியுமா, அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அது மட்டும் கிடையாதுங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய ஐடியாலஜிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாரு, என்ன கடவுளாக்காத, என்னுடைய ஐடியாலஜியை ஆயுதமாக ஏந்தி போராடுன்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரிதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த அந்த போராட்டக்காரர்கள் அந்த போராட்ட களத்துல எங்கிட்டு பார்த்தாலுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படங்கள், எங்கிட்டு பார்த்தாலுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை முழக்கங்கள், அந்த முழக்கங்களை கேட்கின்ற பொழுது நமக்கே ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஸோ இந்த போராட்டம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை அரசியலுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, அம்பேத்கருடைய ஐடியாலஜி கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அதனால நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரியா? சரி, செந்தில்வேல் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய கொத்தடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்? தன்னுடைய கொத்தடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல ஆண்டு கால சதிசூழ்ச்சி அரசியலை மக்கள் மன்றத்துல எவ்வாறு செந்தில்வேல் அவர்கள் அம்பலப்படுத்தியுள்ளார் அப்படின்றத பார்த்துருவோம். ஒண்ணும் கிடையாதுங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜெயிச்ச உடனே எல்லா செய்தி தொலைக்காட்சிகளுமே என்ன பண்றாங்க, நியூஸ் கார்டு வந்து போடுறாங்க. ஸோ அந்த நியூஸ் கார்டுகளை எடுத்து சமூக வலைத்தள வாசிகள் எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சன் நியூஸும் கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு நியூஸ் கார்டு வந்து போடுறாங்க. ஸோ இந்த சன் நியூஸ் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டை நம்ம செந்தில்வேல் இருக்கார் இல்லையா, கொத்தடிமை செந்தில்வேல், அவர் எடுத்துட்டு வந்து அந்த சன் நியூஸ் கார்டில் எக்ஸ்ட்ரா வந்து சில பல எடிட்டிங்கை பண்ணி இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில போர்ட்ரேட் பண்ணுவதற்காக வேலையை பார்த்துருக்காரு. சன் நியூஸ் ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க. அந்த நியூஸ் கார்டில் இந்த பக்கம் பார்த்தோன்னா தர்மேந்திர பிரதான் இருக்காரு, அது பக்கத்துல அந்த போராட்ட குழுவினர் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய காட்சிகள் இருக்கின்றது. கீழே வந்து இந்த மாதிரி போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது அந்த மாதிரி சன் நியூஸ் வந்து ஒரு செய்தி வந்து போட்டிருக்காங்க. நம்ம செந்தில்வேல் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நியூஸ் கார்டை எடுத்து அதுல நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கா தெரியுமா, அவருடைய போட்டோ எடிட் பண்ணி அதுல உட்கார வச்சு இது திமுக கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பிம்பப்படுத்துவதற்காக ஒரு வேலையை வந்து பார்த்திருக்காரு திமுகவுடைய ஆஸ்தான கொத்தடிமை திரு செந்தில்வேல் அவர்கள். இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. ஏங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்தவர்கள் ஏறக்குறைய ஒரு 35 நாட்கள் போராட்டம் பண்ணிக்கிறீங்க. 35 நாட்கள் போராட்டம் பண்றாங்க. கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி அவங்க தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஆனா திமுகவை சார்ந்தவர்கள் யாராச்சும் இதுக்கு ஆதரவா வந்து போராட்டம் பண்ணாங்களா? திமுகவுடைய கொள்கை எதிரி யாரு? அது பாஜக தானே. பாஜகவை எதிர்த்து ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்களா? அப்ப இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி செந்தில்வேல் அவர்கள் எப்படி மக்கள் மத்தியில போர்ட்ரேட் பண்றீங்க? இது வந்து கேவலமா வந்து இல்லையா? ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து விடுறாரு. ஏன்னா அந்த அறிக்கையை சமூக வலைத்தளங்களை போய் படிச்சு பாருங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில எங்கேயுமே பாஜகன்ற வார்த்தை கிடையாது, ஒன்றிய அரசு அப்படின்ற மாதிரி வார்த்தை கிடையாது,
கண்டனம் அப்படின்ற மாதிரி வார்த்தை கிடையாது. இந்த மாதிரி பாஜக சார்ந்த எந்த விதமான வார்த்தைகளுமே கிடையாது. ஒரு மொட்டகடிதாஸ் மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சிஜேபி கட்சிக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை கூட அந்த அறிக்கையில இல்லைங்க. நான் பொய் சொல்றேன் அப்படின்னா நீங்களே அந்த ஃபேஸ்புக் பக்கத்துல போய் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க. எங்கேயுமே சிஜேபி பார்ட்டிக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையே இல்லை. அப்ப நீங்களாம் சன் நியூஸ் வெளியிட்ட கார்டுல நீங்க மு.க. ஸ்டாலினுடைய படத்தை ஒட்டி அதை மக்கள் மத்தியில பரப்பி இந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி செந்தில்வேல் போன்ற கொத்தடிமைகள் மக்கள் மத்தியில பரப்புறீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான சிந்தனை, எவ்வளவு பெரிய கேவலமான சிந்தனை. சிஜேபி பார்ட்டியை சார்ந்த அந்த இளைஞர்களுக்கு எதிராளியாக இருந்து கொண்டிருந்த நபர்கள் யாரு? பாஜக தான் எதிரி. ஆனா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மேடையில பேசுறப்ப ஒரு தெளிவா சொல்றாரு, இன்னும் 6 மாத காலத்துல திருச்சி சிவா உட்பட இன்னும் பல நபர்கள் மத்தியில அமைச்சர்களாக வருவாங்கன்னு சொல்றாரு. யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. திருச்சி சிவா உட்பட இன்னும் பல நபர்கள் மத்தியில அமைச்சர்களாக வருவாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி பார்த்தாலும் தேர்தல் வருகின்ற 2029 நடக்கும். அப்ப இன்னும் 6 மாசத்துல திருச்சி சிவா உட்பட இன்னும் பல நபர்கள் மத்தியில அமைச்சர்களாக வருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜகவோட கூட்டணி தான், வேற என்ன? அப்ப பாஜகவுக்கு எதிராகத்தான் இங்க சிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி இருக்காங்க. அப்ப நீங்க பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கான அத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த சிஜேபி கட்சிக்காரங்களுடைய வெற்றிய இது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான அரசியல், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டிக்கர் அரசியல். இதுக்கெல்லாம் வெக்கி தலை குனிய வேணாமா? செந்தில் அவர்கள் இது போன்ற ஒரு பதிவு போட்டதன் மூலமாக மக்களாகி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சதி அரசியலையே இதுதான். எல்லா போராட்டங்கள்லையும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா முதுகுல சவாரி பண்ணிக்கிடுவாங்க. அவங்களா களத்துல இறங்கி போராட்டம் பண்ண மாட்டாங்க, முதுகுல சவாரி பண்ணிக்கிடுவாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, டெல்லியில சிஜேபி கட்சியை சார்ந்த அந்த ஜென்சி மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்களே, நீங்களும் ஜென்சின்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு திரியுறீங்க தெரியுமா தமிழ்நாட்டுல? அந்த டீம் தனியா இறங்கி பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்திருக்கலாம்ல. தமிழ்நாட்டில் நீங்க எதிர்கட்சி தானாங்க, உங்களுக்கு தான் டிவிகே பிடிக்காதுல. அப்ப டிவிகேக்கு எதிராக அரசியல் பண்ணுவதற்காகவாச்சும் இந்த ஜென்சின்ற மாதிரி ஒரு டீம், ஒரு குப்பை குரூப்ஸை வச்சிருக்கீங்கல்ல, அந்த குப்பை குரூப்ஸை இறக்கி விட்டு போராட்டம் செய்ய வச்சிருக்கலாம்ல. ஏன் பண்ணல? அப்ப எவனா ஒருத்தன் டெல்லியில உட்காந்து போராட்டம் பண்ணுவான், அவனுடைய போராட்டத்தினுடைய முதுக உக்காந்துக்கிட்டு இது வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி அவனமா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் அசிங்கமா வந்து இல்லையா? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாண்டு காலமாக இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு கேவலமான பாலிடிக்ஸை, ஸ்டிக்கர் பாலிடிக்ஸை செய்யறாங்க அப்படின்னா அப்ப இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல அந்த மாணவருடைய போராட்டத்தை திமுக எப்படி ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க? இத்தனை ஆண்டு காலமாக அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணமே நாங்க தான்ன்ற மாதிரி அந்த கிளைம் எடுத்துக்கிருக்காங்க. யாரு? திமுக எடுத்துக்கிருக்காங்க. டெக்னாலஜி இருக்கிற காலகட்டத்திலேயே நீங்க அந்த கிளைமை திருடுறீங்க அப்படின்னா டெக்னாலஜி இல்லாத காலகட்டங்கள்லாம் நீங்க எப்படிலாம் செஞ்சிருப்பீங்க? மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிதான் ஆண்டாண்டு காலமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டிக்கர் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் நாங்க தான் படிக்க வச்சோம், தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே நாங்க தான் ட்ரெஸ் மாட்டி விட்டோம், நாங்க இல்லைன்னா தமிழ்நாட்டுல எவனுமே படிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரிதான் திமுக என்ன பண்றாங்க? ஒரு அரசியலை, ஸ்டிக்கர் அரசியலை மேற்கொள்றாங்க. ஏன் 1900 அந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல வேற யாரும் படிக்கவே இல்லையா? சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல யாரும் படிக்கவே இல்லையா? ரெட்டமலை சீனிவாசன் படிக்கவே இல்லையா? அயோத்தாச பண்டிதர் படிக்கவே இல்லையா? MC ராஜா படிக்கவே இல்லையா? மீனாம்பல் சிவராஜ் படிக்கவே இல்லையா? தந்தை சிவராஜ் அவர்கள் படிக்கவே இல்லையா? இன்னும் தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களாம் யாருமே படிக்கவே இல்லையா? திமுக வந்துதான் எல்லாத்தையும் படிக்க வச்சீங்களா? அப்ப ஸ்டிக்கர் அரசியல் ஆண்டாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஸ்டிக்கர் அரசியலை தான் இவங்க மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றார்கள். சோ செந்தில்வேல் அவருடைய இந்த பதிவின் மூலமாக நாம அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, திமுக ஸ்டிக்கர் அரசியலை ஆண்டாண்டு காலமாக செய்கின்றது என்பதை திமுகவுடைய கொத்தடிமையான செந்தில்வேல் அவர்களே தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி விட்டார். அதான் மேட்ரு. இன்னொன்னு சொல்லவா, திமுக எதற்காக இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு வாக்குகளே கிடையாதுங்க. அதான் ஃபேக்ட். திமுகவுக்கு வாக்கு சதவீதங்கள் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தனியா நின்றது கிடையாது. திமுகவுடைய வாக்குகள் என்னவென்று அவங்களுக்கே தெரியாது. தனியா நின்றதானா அவங்களுக்கு வந்து வாக்குகள் தெரிஞ்சிருக்கும், என்னுடைய வாக்குகள் இதுன்றது தெரிஞ்சிருக்கும். அதனால தனியா நிக்காதனால அவங்களுடைய வாக்குகள் என்னன்றது அவங்களுக்கே தெரியாது. அதனாலதான் எல்லா கட்சிகள் மேல
அவங்க சவாரி பண்றாங்க, எல்லா கட்சியின் மேல சவாரி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட ஏறக்குறைய ஒரு 22 கட்சிகள் கூட்டணி வச்சிருந்தாங்க. கரெக்டா? 22 கட்சிகள் கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வாக்குகள் இருக்குதுன்ற காரணத்துக்காக தான் இவங்க கூட்டணியில அந்த கட்சிகளை சேர்த்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கியில் இருக்குது. பட்டியல மக்கள் வாக்களிப்பாங்க, இதர பின்ன விளிம்பு நிலை மக்கள் வாக்களிப்பாங்க, இஸ்லாமிய மக்கள் சில பேர் வாக்களிப்பாங்க. இது விசிகாவுடைய ஒரு ஓட் பேங்க். சரிங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொழிலாளர் வர்க்கங்களுக்கும் வாக்களிப்பாங்க. நிறைய இஸ்லாமிய இயக்கங்களும் கூட திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அப்ப அந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பாங்க. இன்னும் நிறைய சாதி சங்கங்களையும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 தேர்தலில் கூட்டணியில சேர்த்து வச்சிருந்தாங்க. சரி, அப்ப அந்தந்த கட்சிகளுக்கு அந்தந்த மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னா திமுகவுக்கு என்ன வாக்கு இருக்குது? திமுகவுக்கு என்ன வாக்கு இருக்குது? விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு வாக்கு வங்கி இருக்குது, கம்யூனிஸ்ட் ஒரு வாக்கு இருக்குது, கொங்கு நாடு ஈஸ்வரன் கட்சியா ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு அவங்க மக்களுடைய வாக்குகள் இருக்குது. கருணாசுக்கு முக்குளத்தூர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் இருக்குன்னு அவரை சேர்த்து வச்சீங்க நீங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு, அந்த RSS உடைய டீம் ஒருத்தர் இருப்பாரு, நம்ம நத்தத்தில் கூட போட்டி போட்டாரு, கே செல்வகுமார். ஆமா, அவருக்கு அவருடைய சமுதாய மக்கள் வாக்கள் இருக்குன்னு சொல்லி அவரை நீங்க சேர்க்குறீங்க. சரி, அவங்களுக்கு அவங்க வாக்கள் இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு என்ன வாக்கள் இருக்குது? என்ன வாக்கு? அப்ப திமுகவுக்கு வாக்குகள் என்பது கிடையாது. அப்ப அவங்க வந்து ஒரு இன்செக்யூரிட்டியில வந்து இருக்கிறாங்க. அதனால தான் திமுக என்ன பண்றதுன்னா ஆண்டாண்டு காலமாகவே வெறும் ஸ்டிக்கர் அரசியலை மட்டும் மேற்கொள்றாங்க. ஏதாச்சும் இடத்துல நல்லது நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நாங்க தாங்க, வேற யாரும் கிடையாதுங்க. ஏதாச்சும் இடத்துல நல்லது நடந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் நாங்க தாங்க, வேற யாரும் கிடையாதுங்க. மாணவர்கள் போராட்டமா அதுக்கு காரணம் நாங்க தாங்க. இங்க வந்து செவிலியர்கள் போராட்டமா அதுக்கு காரணம் நாங்க தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி அடைஞ்சதா அதுக்கு காரணம் நாங்க தாங்க. நாங்க வந்து பின்னாடி இருந்து இயக்குற வேலையெல்லாம் நாங்க பார்த்தாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர். உதாரணத்துக்கு மனுஷ புத்தர்னு சொல்லி ஒரு ஆளு ஒரு 4 நாட்களுக்கு முன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த போராட்டம் தீவிரமடைகின்றது, சிஜேபி பார்ட்டியினுடைய போராட்டம் தீவிரமடைகின்றது. அதனால இந்த மனுஷ புத்தரும் பதிவு போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலினுடைய படத்தை போட்டு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த அந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் வீரியம் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி அதுலயும் ஒரு ஸ்டிக்கர். கேவலமா இல்ல? இந்த மாதிரி கொத்தடிமையா இருப்பது கேவலமா இல்லையா? நம்ம படிச்சிருவோம், படித்து முடித்ததற்கு பின்பாக ஏதோ ஒரு அரசு பதவிகளில் ஏதாச்சும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கலான்ற காரணத்துக்காக அப்பட்டமா கேவலமா திமுக இப்படி முட்டா இருக்கிறீங்களே, கொத்தடிமையா இருக்கிறீங்களே, இது கேவலமா இல்லை? ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க இந்த மாதிரி பதிவுகள் போடுவதன் மூலமாக திமுகவுடைய யோக்கியதை என்ன அப்படின்றது மக்கள் மத்தியில வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி புரட்சி அமைப்புடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.